நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்ட மனோகரமான மகிழ்ச்சிகரமான இந்த வேலைக்காக வருகிறோம். ஆண்டவரே, இந்த கிளாஸுக்காக இந்த வகுப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வகுப்பு எடுக்கும்படி வந்திருக்கிற அருமையான உங்களுடைய தாசரை எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டதை எங்கள் வாழ்வு அபியாசப்படுத்தவும் அதே வேளையில் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கவும் மனக்கரகம் பண்ணும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். கடந்த 2 வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். கவனிக்க வேண்டும், உன்னை நீங்கள் புரிந்து கொள்ளபடி நினைக்கின்றேன். இந்த அருமையான இந்த வகுப்பில் வகுப்பு கிறிஸ்தியல் என்ற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்துவை பற்றிய உண்மையான இறையல். நமக்கு இயேசு கிறிஸ்துனா யாரும் தெரியும், ஆனால் இந்த கிறிஸ்துவை பற்றிய ஒரு இறையல் முக்கியமான ஒரு பாடம். அதாவது இன்றைக்கு உங்களுக்கு எடுக்க வேண்டிய பாடம் பல்கலைக்கழகத்தில் எடுக்க வேண்டிய பாடம். நம்முடைய வேத கல்லூரியும் ஒரு பல்கலைக்கழகம் என்பதை மறந்துவிட கூடாது. அதனால் இந்த வகுப்பில் அருமையான பல யூனிவர்சிட்டி, பல பல்கலைக்கழக வேதாந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவர் மட்டுமல்ல, சர்வதேச திருத்துவ பல்கலைக்கழகத்தில் அகாடமி டைரக்டராகவும் இருந்து பல பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிற அருமையான பிஷப் அவர்கள், பேராயர் டாக்டர் தாமஸ் வினோத் அவர்கள் மத்தியில் வந்திருப்பது பெரிய காரியம். அல்லேலூயா. அவர் இப்பொழுது கிறிஸ்தியல் என்ற பாடத்தை உங்களுக்காக எடுப்பார். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் இனித நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கிறிஸ்தியல் இது மிக உலகத்திலே எல்லா சபைகளுக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பாடப்பகுதி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில் வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு பைபிள் காலேஜுகளில் வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் முதுகலை பட்டங்கள் படித்து தேறினவர்களுக்கு இந்த பாடங்கள் பயிற்சியிலே கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான அம்சமாகும். அதே இந்த நாளில் நம்மளுடைய ஆனரபிள், நம்மளுடைய பேராயர் ஜான் மைக்கேல் அவர்கள் இந்த இடத்துல என்னை அழைத்தபடினால உங்களுடைய செமினரிக்கு நான் மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வேதாகமத்தில் விடை தெரியாத ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா கிறிஸ்டாலஜி தான். எல்லாருக்குமே தெரியும். அதில் பலர் பலதரப்பட்டமான ஒரு வியாக்கியானங்களை கொடுக்குறாங்க. அதனால் உலகம் முழுவதும் இன்னைக்கு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அதை ஆர்வமாக கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் ஜான் மைக்கேல் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த வகுப்பை இன்றைக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த கிறிஸ்டாலஜினுடைய அதாவது கிறிஸ்துவனுடைய இயலுடைய முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாகத்தான் நம்ம போகிறோம். தவிர எல்லாத்தையும் நம்ம பாடம் படிக்க முடியாது. இப்போ எல்லாத்தையும் பாடம் படிக்கணும் 1 மாதம் கிட்டத்தட்ட வரும். அதாவது வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பெரிய சப்ஜெக்டை என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய இயல் தான். அதை படிச்சுட்டாங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் மற்ற பாடங்கள் லெகுவாக இருக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இஸ் த ஃபவுண்டர் அண்ட் அக்கார்டிங் டு த ஓரியண்டல் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். மிக சரியான தீவிரமான சபைகளுக்கு முதலாவதான அப்போஸ்தல சபை இருந்தது. தீவிரமாக இருந்தார்கள், வேதத்துல தெளிவாக இருந்தார்கள், அப்போஸ்தல உபதேசத்திலையும் ஜபத்திலையும் அந்நியத்திலையும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்போ அந்த உறுதியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த கிறிஸ்துவனுடைய இயலை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்டாலஜியினுடைய டாக்டரின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீசஸ் இஸ் த ஒன் பர்சன் பட் இன் 2 நேச்சர். இயேசு ஒருவராக இருந்தாலும் 2 விதமாக காணப்படுகிறார். 2 நேச்சர் என்று நாம் பார்க்கிறோம். நம்பர் 1. 2வது டிவைன் நேச்சர்ல இருக்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா ஹியூமன் நேச்சர்ல இருக்கிறார்.
அப்போ ரெண்டு நேச்சர்ல அவர் வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வேர்ட் ஆஃப் காட் என்று நாம் பார்க்கிறோம். வார்த்தையாகிய தேவனாய் இருக்கிறார். The word of God made flesh. அப்போ அங்கே டூ நேச்சர் வந்துருச்சு. வார்த்தையாக இருக்கிறார், மாமிசமாக இருக்கிறார். அப்போ ஜீசஸ் இஸ் fully divine and human in one person என்று நாம் பார்க்கிறோம். ஒன் நேச்சர் என்று பார்க்கிறோம். டூ நேச்சரா இருக்கிறவங்க திருப்பி ஒன் நேச்சர்ல வர்றாங்க. இதைத்தான் இந்த இடத்துல இது அடிப்படையான ஒரு காரியங்கள். எக்ஸாம்பிள நம்ம பார்க்கணும். இதனுடைய வார்த்தைக்கு அதிகாரப்பூர்வமாக வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கப்படும் போது யோவானுடைய புத்தகம் 13வது அத்தியாயத்துல 13வது வசனத்தை, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஜீசஸ் அக்செப்டட் ஹிம்செல்ஃப். தேவனே ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரும் போதகரும் என்பதை நீங்கள் சொல்லுகிறது சரிதான் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மையை நாம் டூ நேச்சர் என்று பார்க்கப்படும் போது வார்த்தையும் அவர்தான், மாமிசத்திலே வெளிப்பட்டவரும் அவர்தான். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரும் போதகரும் நான் என்று சொல்லுகிறார். He called me the master and Lord and he said well for so I am என்று சொல்லுகிறார். நான் அவர்தான் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக தன்னை என்ன பண்ணுகிறார்? ஒத்துக்கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ற, இதை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒத்துக்கொண்டவர்கள் சீசர்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலேயே யோவானுடைய புத்தகம் 13வது அத்தியாயம் 17வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் இவைகளை அறிந்திருந்தபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அப்ப வேதத்தினுடைய தியானம், கிறிஸ்துவனுடைய ஏழை நீங்கள் பார்க்கப்படும் போது ஆழமாக அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த ஒரு காரியத்தை பார்க்கப்படும் நீங்கள் பாக்கியவான்கள். அப்ப அந்த பாக்கியம்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆவிக்குரிய நிறைய வார்த்தைகள், வரங்கள், பலத்த செய்கள், நிறைய காரியங்களை ஆண்டவர் அதுக்குள்ளே அருளி செய்கிறார். ஏன்னா அவரே சொல்லுகிறாரு, மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறோம், பரலோகத்தை சுதந்திரிக்கிறோம் அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவினுடைய இயலை நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தினுடைய அடிப்படையில் இடது பக்கம் வலது பக்கம் சாயிர வேலைகளே இதுல நம்ம பார்க்க முடியாது. ஒருவர் சொல்லிக் கொடுப்பாரு ஒரு உபதேசம், இன்னொரு ஒரு உபதேசத்தை சொல்லிக் கொடுப்பார், மற்றொரு புதுசா ஒருவர் ஒண்ணு சொல்வாரு. நமக்கு இன்னைக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த முக்கியமான ஒரு காலகட்டத்துல, இந்த கடைசி காலத்திலே லாஸ்ட் எண்ட் டைம் மெசேஜ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எண்ட் டைம் மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை வெளிப்படுத்துகிறதா எண்ட் டைம் மெசேஜ். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார். அந்த காரியம் உங்களுக்குள்ளே நடக்கும் என்று நான் பார்க்கிறேன். அப்போ தேவன் சொல்லுகிறார் பாருங்க, மியா எம்ஐஏ மிய என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா இஸ் தி ஒன் என்று நாம் பார்க்கிறோம். மிய என்று சொல்லப்படுகிற வார்த்தை பிரியமானவர், ஆங்கிலத்தில் beloved என்று நாம் பார்க்கிறோம். இது பாருங்க, ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய, ஜப்பான்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா தேசங்களில் உள்ள ஆர்த்தடாக்ஸினுடைய திருச்சபைகள்ல என்ன சொல்கிறார் என்று பார்க்கப்படும் போது மிக முக்கியமான இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது மாஸ்டர் டிகிரில வரக்கூடிய வார்த்தை தான். இந்த மியா என்கிற ஒரு வார்த்தை குழந்தைகளுக்கு பேர் வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. என்னடா பூனைக்குட்டி கூப்பிடுற மாதிரி இருக்குது அந்த பேர் எப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய உண்மையான ஒரு வார்த்தை என்ன சொல்லப்படும் போது அநேகமாக சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது, அரபியா பாஷையில எப்படின்னு கேட்டாக்க மிரியம் என்கிற, அதாவது மோசேனுடைய சகோதரனுடைய பேரு மிரியம். அப்ப மிரியம் அதுல இருந்துதான் அந்த வார்த்தை வந்தது என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, the beloved. அப்போ is a divine presence என்று நாம் பார்க்கப்படும் போது the higher power in universe. ஒருவர் என்று சொன்னா உலகத்துல யார் அப்படின்னா மிகவும் அதிகாரத்துக்குரிய வல்லமை உள்ள ஒருவரை தான் காண்பிக்க முடியும். அந்த சர்வ வல்லவரை காண்பிக்க முடியும். அதெல்லாம் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏல் என்று சொல்லுவாங்க. ஏல் என்கிற வார்த்தை எலோஹிம் என்று சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் பார்க்கப்படும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒருவர் என்கிற அந்த அவருக்கு தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். அதை தான் யாவே என்று சொல்லுவார்கள். இப்ப ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்க போவோம். இப்ப பாருங்க, ஈஜிப்ட்ல பாருங்க
மேரி என்கிற ஒரு வார்த்தையை அங்க ஆரம்பிக்கிறாங்க. எபிரி பாஷையில மேரி என்கிறத ஆரம்பிக்கிறோம். இது மிரியம்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல பார்க்கப்படும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கும் போது இந்த வார்த்தை எங்கே இருந்து வருகிறது என்று நாம் பார்க்கப்படும் போது முதலாவதான உள்ள அரமியா பாஷையிலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. இன்றைக்கு இதை ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறிய சபை, சிரியாவில் உள்ள சபைகள், இந்த கேத்திக் என்று சொல்லப்படுகிற மொழியை பேசக்கூடிய அந்த திருச்சபைகள், அர்மீனியனுடைய சபைகள், அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்களா, they declared the mimesis என்று சொல்வார்கள். அப்போ mimesis என்று சொல்லப்படும்போது அந்த ஒருவர் என்கிற ஒரு காரியத்தை அங்கே முன்வைத்து அந்த சபைகளில் என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய தெய்வீகம் என்பது அது ஒன்றாக இருக்கிறது, ஒருமைப்பட்டதாக இருக்கிறது, செயல்பாடுகளிலே வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு பார்க்கப்படும் போது இந்த மறைபொருளை சில நேரத்தில் கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று நாம் பார்க்கிற பிரகாரமாக இறையியல்ல கிறிஸ்துவ இயலை பார்க்கப்படும் போது அது மறைபொருளாக இன்றைக்கு நிறைய பேருக்கு காணப்படுகிறது, உண்மைதான். உபாமா புஸ்தகத்தில் 32வது அத்தியாயத்துல 10ல இருந்து 12 வரைக்கும் நம்ம வாசிப்போம். வழி நடத்துகிறது யாருன்னா, கர்த்தர் ஒருவரே தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார், அந்நிய தேவர்களே இல்லை. அந்த ஒரு தேவன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறா பார்க்கப்பட்டபோது, எங்கேயோ பாழான இடத்துல, ஊழையான இடத்துல, வெறுமையான இடத்துல, அவாந்தர இடத்துல கண்டுபிடிக்கிறாரு. நம்மளெல்லாம் அப்படிதான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு. நம்ம நேரடியாக இந்த கிறிஸ்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்ம முன்னோர்கள் அறிந்ததும் கிடையாது இந்த தேசத்துல. ஆனா அவர் என்ன பண்ணுகிறார், நம்மளை கண்டுபிடிக்கிறார். அப்புறமா என்ன பண்றாரு, அவனை கண்மணி போல காக்கிறார் என்பதை பாருங்க, வாசிங்க. அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்துகிறார், கண்டுபிடிக்கிறாரு, அவனை நடத்துகிறார், அவனுக்கு உணர்த்துகிறார், அவனை தன் கண்மணி போல காத்து. அப்ப உணர்த்துகிற தேவன், அப்போ அவர் யார் என்பதை நமக்கு உணர்த்துகிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், நம்மளை உணர்த்துகிறார், நம்மளை கண்டுபிடித்த தேவன் நம்மளோட பேசுகிறார். இதுதான் இங்கே உள்ள காரியம். அப்போ அவர் என்ன பண்ணுகிறாருன்னா, நம்மளை எப்படியெல்லாம் நடத்துறாரு என்று பார்க்கப்படும் போது, சட்டைகளை அடித்து பறக்கின்ற என்ன சுமந்து கொண்டு போகிற ஒரு பறவை தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டுகிறது போல தன் ஜனத்தை நடத்துகிறார், பாதுகாக்கிறார். அந்த ஒருவர் யாரு, அந்த ஒருவர் தான் நடத்தினாரு என்று சொல்லி உபாமா புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் கர்த்தர் ஒருவரே யார, மோசையை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவர்களோட இருந்தில்ல, அந்த ஜன கூட்டத்தெல்லாம் அந்த ஒருவர் தான் நடத்துறாரு. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு, அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக, சீனாய் மலையில வசனமாக, வார்த்தையாக வெளிப்பட்டு அங்க அக்னி முகமான. அப்போ தேவன் எல்லாவற்றையும் செய்கிற அந்த ஒருவர், அதான் இந்த மியோசிஸ் என்று சொல்லுகிற இந்த ஒரு உபதேசத்தை ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகளை வைத்திருக்கிறது. கத்தோலிக்க சபையெல்லாம் 325ல தான் நிசாயனுடைய கவுன்சிலுக்கு அப்புறமாக தான் அவர்கள் உபதேசங்களை மாற்றி மாற்றி கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறமாக செனடியன் கவுன்சில் வந்திருக்கிறது, எக்குமெனிக்கல் கவுன்சில் 1, 2, 3, 7 வரைக்கும் வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலே எதாய் மாற்றினாலும் கூட வேதாகமத்தை யாரால என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வார்த்தையா இருக்கிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கப்படும்போது அவர் கண்டுபிடிக்கிறார், அவர் உணர்த்துகிறார், கண்மணி போல காக்கிறார், தன் சட்டைகளை விரித்து சுமந்து செல்கிறது போல அவர் ஒருவரே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமா நாம் பார்க்கப்படும்போது 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அத்தியாயம் 7வது வசனம், உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல. உங்களிடத்துல பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்ற. எந்த அளவிற்கு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்ப அவர் நடத்துகிற விதத்தை பார்க்கப்படும் போது எப்படி எல்லாம் இருக்கிறது, திருச்சபை எப்படி இருக்கிறது, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கப்படும் போது சபைக்குள்ளே ஒரு தாயானவளை போல தன் பிள்ளைகளை நடத்த வேண்டுகிற ஒரு காரியம், காப்பாற்றுகிற ஒரு காரியம். அந்த குழந்தைக்கு எந்த நேரத்துல அது அழுகும், எந்த நேரத்துக்கு ஆகாரம் கொடுக்கணும், எந்த நேரம் தூங்கும், எந்த நேரம் அந்த குழந்தையை அரவணைக்கணும், என்ன செய்யணும் என்பதை அவளுக்கு தான் தெரியும், மற்ற யாருக்கு தெரியாது. அப்ப இப்படியாக தேவன் நடத்துகிற ஒரு திருச்சபைக்குள்ளே கிறிஸ்து எப்படி இருக்கிறார், எந்த உணர்விலே எந்த தன்மையிலே செயல்பட்டுகிறார், அந்த செயல்பாடுகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அவர் தான் என்ன செய்கிறார் பார்க்கப்படும்போது 1 கொரிந்தியருடைய புத்தகம் 10வது அத்தியாயத்துல 10வது அத்தியாயம் 1லிருந்து 1வது வசனம் 4வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே
நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்கிறது என்றால் நம்மளுடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் ஜமத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள் வந்தார்கள். 4வது வசனம், எல்லாம் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்களே, அந்த கண்மலை கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து ஆரம்பத்தில இருந்து இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்து என்னென்னைக்கு இருக்கிறார்? அந்த கிறிஸ்து தான் என்ன செய்கிறார்டா? இந்த ஜனங்களை நடத்துகிறார், இந்த ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருகிறார், போதிக்கிறார், செய்கிறார். கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். இஸ் தி டிவைன் நேச்சர். எப்படி? ஆவியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கப்படும் போது அவர் இவ்விதமாக நம்மளை நடத்தி கொண்டு வரும்போது அவரை பற்றி நம்ம தெரியலைன்னா மிக மிக வேதனைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் என்ன இந்த வசனங்களை நாம் பார்க்கப்படும் போது லோகோஸ் என்கிற ஒரு வார்த்தை, the word of God என்று நாம் பார்க்கிறோம். லோகோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை the word of God என்று நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கப்படும் போது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வார்த்தை எப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் fully divine என்று நாம் பார்க்கிறோம். அவர் முதல்ல எப்படி இருக்கிறார் என்று பார்க்கப்படும் போது அவருடைய நேச்சர்ல ஒண்ணு அப்படின்னா வார்த்தை என்று நாம் பார்க்கிறோம். அதைத்தான் யோவானுடைய புத்தகம் 1வது அத்தியாயத்திலே நாம் பார்த்து எடுத்து வாசிக்கக்கூடியது. யோவானுடைய புத்தகத்திலே 1:1 நாம் வாசிப்போம். ஆதியிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? the alpha the omega என்று சொல்லப்படுகிறது. ஆல்பா என்று சொல்லப்படும் போது துவக்கம் என்று நாம் பார்க்கிறோம், தொடங்குறது beginning என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அல்ஃப் என்று சொல்லப்படுது. அல்ஃப் என்கிற அந்த எபிரேய வார்த்தை தான் அப்புறமாக என்ன ஆச்சுன்னா அல்பா என்கிற வார்த்தையா மாறுச்சு. அந்த அல்ஃப் என்று சொல்லப்படும் போது, இந்த அல்ஃப் என்று சொல்லப்படும் போது அது ஆண்டவரை குறிக்கிறது, தொடக்கத்தை குறிக்கிறது, அவர் ஒருவரை குறிக்கிறது. ஆங்கிலத்தில் பிகினிங் என்று சொல்வார்கள். இப்படியாக ஆதியிலே என்ன இருந்தது அப்படின்னா வார்த்தை இருந்தது என்பதா நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தையே தேவன் தான். வார்த்தையாகத்தான் தேவன் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதே என்றும் அவரல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. இதை தெளிவாக சொல்லுகிறது. அப்போ தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் எல்லாவற்றையும் சகல உலகங்களை எல்லாவற்றையும் படைத்தது அப்படின்னா தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்தார் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை குறித்து இங்க கீழே சொல்லி இருக்குது. எங்க சொல்லி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தின் நிறைந்த நமக்குள்ளே வாசம். போதும். அப்போ அப்படிப்பட்ட அவரிடத்திலே காணப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னு பார்க்கப்படுது? கிருபை. இப்ப நமக்கு மீட்பு எப்படி வந்தது? கிருபைதான். அப்போ கிருபையா இருக்கிற அந்த தேவன் ஒரு நீதியின் பிரமாணத்தை உலகத்திலே ஸ்தாபிச்சுட்டாரு, ஒரு சட்டத்திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த நீதியை படிதான் அவர் செய்யணும், அந்த நீதியின் படிதான் அவர் நடக்கணும். அந்த நீதியை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அந்த நீதியை தான் நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த நீதியின் படியாகத்தான் அவர் நடந்தாரு. அதனாலதான் எழுதி கொடுத்த பிரமாணங்கள் படியாக நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்ல, அந்த பலி பிரமாணங்களை அவர் நிறைவேற்றும்படியாக பூமியிலே அடையாளத்தை காட்டப்பட்ட அந்த ரத்தத்தினாலதான் மீட்பு என்கிறதை அடையாளமாய் காண்பித்த அந்த சட்டத்தின்படியாக தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கும்படியாக, அப்போ மீட்கும்படியாக கிருபையாக அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? நமக்காக இந்த பூமியில வந்து நம்மளை மீட்கும்படியாக வந்திருக்கிறார். அவரிடத்திலே சத்தியம் இருந்தது, அவர்தான் அந்த சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக அவரை பற்றிய ஒரு காரியங்களை உலகத்திலே கற்றுக் கொடுக்கிற அந்த ஆதி திருச்சபையினுடைய வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயும் என்னாச்சு? மாறி போச்சு. அதைத்தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா போப்பு இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ எல்லா சபைகளுக்கும் போய் வந்தாராம். அப்போ எல்லா மலங்கர சபைக்கு வந்தாரு, சிரியன் ஆர்த்தடாக்ஸ் சபைக்கு வந்தாரு, சிரியாக்கு ஆர்த்தடாக்ஸ் சபைக்கு வந்தாரு. ஒவ்வொரு சபைகளுக்கும் போய் சென்ற உடனே அவர் சொன்னாரு, எங்க ஆராதனை முறையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நோன்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அப்போஸ்தலனாகிய தோமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, எங்களுக்கு ஒரிஜினலாக எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, நாங்க அதைத்தான் நாங்கள் செய்வோம், உங்க முறையை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு போப் என்ன சொன்னார் தெரியுமா?
எங்க ஆராதனையை விட உங்க ஆராதனை சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு போயிட்டே. அப்போ இந்தியாவுடைய ஆராதனையை தோமா கொண்டு வந்த அந்த ஆராதனையை கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டா போப்பே என்ன பண்ணாரு, அங்கீகரிச்சாரு, ஏற்றுக்கொண்டாரு என்று நான் பார்க்கிறோம். அதே குறித்து இந்த இடத்துல பார்க்கப்படும்போது அப்போ ஆரியன், அப்போ அதனுடைய தொடக்கம் என்ன, அப்போஸ்தலருடைய தொடக்கமாக இருக்க வேண்டும். உபதேசங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய இயல் அப்போஸ்தலருடைய மூலமாகத்தான் அது வர வேண்டும். இதைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கப்படும்போது நாம இப்ப பார்த்தோம், இயேசுவே ஆவியும் மாமிசமும் கொண்டவராக ஐக்கியத்திலே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். அப்ப அவர் நம்மிடத்துல ஐக்கியப்படணும்னா எப்படி ஐக்கியப்படுவாரு? ஆவியின் மூலமா தான் என்ன பண்ணுவாரு, ஐக்கியப்பட முடியும். அதான் ரோமர் புத்தகம் 8வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவர் வாசிங்க. ரோமர் 8:9 வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்குது அவர் ஆவியாக செயல்படுகிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா த கவுன்சில் ஆஃப் நிசையா என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா 325வது ஆண்டு த ட்ரினிட்டி என்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க. வேதாகமத்துல கிடையாது, கொண்டு வந்தாங்க. அதை யாரு எப்படி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறாங்க. இந்த அரியனிசம் என்கிற ஒரு கொள்கையை கோட்பாடை கொண்டு வந்த ஒரு போதகர், அவர் ஈஜிப்டில் உள்ள தியாலஜியன். ஈஜிப்டில் உள்ள தியாலஜியன் கிறிஸ்டியன் பிரெஸ்பிரிட்டர் அவர் தான் இந்த இதை கொண்டு வர்றார். த காட் என்று சொல்லப்படுகிறது, சன் and Holy Spirit, the nature of the Trinity and the nature of the Christ என்கிற ஒரு வார்த்தையை அவர் தான் முதல்ல வைக்கிறார். உலகத்துல முதல்ல ட்ரினிட்டி என்ற வார்த்தையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரியனஸ் என்கிற ஒரு எகிப்தினுடைய தியாலஜியன் தான் இதை கொண்டு வருகிறார். அவரு நார்த் அமெரிக்கா ஆப்பிரிக்கால முதல்ல இதை ஸ்ப்ரெட் பண்ணாரு. அப்புறம் வெஸ்டர்ன் ரோம் எல்லா இடத்துலயும் அது பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையே உள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலருடைய இதுகள்ல அது கிடையவே கிடையாது. அப்புறம் இதுல நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய திருச்சபையில உண்மையான ஊழியக்காரங்க ஆண்டவரை பற்றி பிடிக்கக்கூடிய அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இருக்கிறவர்களுக்கு தெசலோனிக்க திருச்சபைக்காக பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்க புத்தகம் 5வது அத்தியாயம் 5-6 வசனங்களையும் நாம் வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகிலும் நம்ம இரவுக்கு இருளான பிள்ளைகள் கிடையாது. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு, எதுல வசனத்திலே விழித்திருக்கணும், நீதியிலே விழித்திருக்க வேண்டும், சத்தியத்திலே விழித்திருக்க வேண்டும். அப்ப எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறேன் நாம் தெளிவும் நம்ம விழித்துக் கொள்கிற ஒரு தன்மை இருக்க வேண்டும். அப்படியாக வேதாகமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. தேவ ஆவியினால் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே ஒலிக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து ஒரு அப்போஸ்தலன் ஆகிய அவருடைய உபதேசத்தை தான் இன்னைக்கு உலகத்திலே உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஆனா அதை என்ன செய்ய அப்படின்னா நம்ம இந்தியாவில் உள்ளவங்க நம்ம கற்றுக்கொள்ளல, நம்ம தெரிந்து கொள்ளல. எப்படி தோமாவுக்கு ஆண்டவர் அந்த ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கப்படும் போது, முதல்ல இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆகும்போது எல்லாரும் இருந்தாங்க. அன்னைக்கு தோமா அங்க கிடையாது. நாங்க அவரை மேசியாவே கண்டோம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை, நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்ல வார்த்தையை அவங்களுக்கு சொல்லும் போது அவர் அங்க இல்ல. ஆனா அப்புறமாக தரிசனம் ஆகும் போதுதான் தோமா உள்ள வருகிறாரு. வந்த உடனே நான் நம்பவே மாட்டேன், நான் கை போட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். கை போட்ட பிறகுதான் அவர் கன்ஃபார்மா சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார், உலகத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னு கேட்டா, மை லார்ட் மை காட். இந்த உலகத்திற்கு அவர் தான் தேவனாகிய கர்த்தர் என்கிறதை உலகத்திற்கு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா இந்த தோமா தான் சொன்னாரு, வேற யாரும் சொல்ல. உலகத்திற்கு மிக பெரிய தெளிவை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பெரிய உண்மையை உலகத்திற்கு சொன்னதே தோமா. அவர் சந்தேகப்பட்டாரு, கரெக்ட். ஆனாலும் கூட உலகத்திற்கு ஒரு உண்மையை அவர் வெளிப்படுத்தினார். அப்புறம் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும் போது தோமா சொல்லுகிறார், நான் என்ன அப்படின்னா அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குது. தோமாவுடைய நம்பிக்கையின் மூலமாக பேசுகிற ஒரு வார்த்தை, the divinity and faith ரெண்டும் அவருக்குள்ளே இருக்கு. தெய்வீகமும் விசுவாசமும் நம்பிக்கையும் அவரிடத்துல இருந்து அவர் சொன்ன வார்த்தை தான் my Lord and my God என்று சொன்னார். அதுக்கு எபிரேய பாஷையில என்ன சொல்லுவாங்க, அடோனே வா எலோகே என்று சொல்வார். அடோனே
வா எலோஹே, எலோஹை, எலோஹிம் இல்ல, எலோஹை. அடோனே வா எலோஹை. அப்போ மை லார்ட் மை காட் என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்பதா நான் பார்க்கிறோம். அப்ப அவரு கிறிஸ்துவத்தினுடைய ஒரு உண்மைத்தன்மையை, கிறிஸ்துவனுடைய உண்மைத்தன்மையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம்.